ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எம் ட்ராமா கிளிம்ஸ். நல்ல வாழுத்தனமான ஃப்ரெண்ட்ஸ் கேங்னா யாருக்கு தாங்க பிடிக்காது? இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையிலுமே 5 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ஒரு கேங்கா. சின்ன வயசுல இருந்தே ஒன்னா படிச்சு வளர்ந்தவங்க. இப்போ அவங்களுக்கு 20 இயர்ஸ் ஆக போகுது. ஸோ இந்த வயசுல அவங்களுக்கு இருக்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அவங்களோட ஃபேமிலி சிச்சுவேஷன், அது மட்டும் இல்லாம இந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்குக்குள்ளேயே 2 லவ் ட்ரையாங்கிள் வேற இருக்கும். ஒரு கேங்குக்குள்ள ஒரு லவ் ட்ரையாங்கிள் இருந்தாவே கஷ்டம், இந்த கேங்கில் 2 லவ் ட்ரையாங்கிள். இப்படிப்பட்ட சிக்கல்ல இருக்கிற இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங் கடைசி வரைக்குமே எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி ஃப்ரெண்ட்ஸாவே இருப்பாங்களா, இல்ல இந்த லவ்னால எல்லாம் தனித்தனியா போயிடுவாங்களா? ஃப்ரெண்ட்ஷிப்பா இல்லை லவ்வா அப்படின்னு வரப்ப எதை சூஸ் பண்ணுவாங்க எல்லாரும்? அப்படிங்கிற ஒரு அழகான ஃப்ரெண்ட்ஸ் கேங் பற்றின கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். இதே மாதிரி நிறைய கதை கேட்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபை ஆகும். ஸ்டார்டிங் எடுத்த உடனேயுமே நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவரோட வீட்டில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு அவர் ஒரு பிளைண்ட் டேட் போறாராம். அது அப்படியே அந்த வீடியோவில் சொல்லிக்கிட்டு தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட ரியாக்ஷன்லாம் அவர் காமிச்சிக்கிட்டு இருக்காரு. அப்படியே நம்மளுக்கு ஒவ்வொரு ஃப்ரெண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இங்கே அப்படியே தண்ணி ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல, இவங்க தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட். இவங்க பேர் சாங். நம்ம ஹீரோ கேட்பாரு, நான் பிளைண்ட் டேட் போகிறத பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்ட்டு. உடனே நம்ம சாங், நீ என்னமோ பண்ணுப்பா, எப்படியும் அது மொக்கையாக தான் போய் முடிய போகுது, போ 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 அப்படிங்கிற மாதிரி அவங்க கலாய்ப்பாங்க. அடுத்து அப்படியே நம்மளுக்கு அடுத்த ஃப்ரெண்டை காட்டுவாங்க. இவர் பேரு ஜியான். இவர் என்ன சொல்லுவாருன்னா, அழகான பொண்ணுங்கள்லாம் பிளைண்ட் டேட்டுக்கு வரவே மாட்டாங்க, ஸோ உனக்கு பிளைண்ட் டேட்டாக வரப்போகிற பொண்ணு எப்படி இருப்பான்னு இப்பயே யோசித்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அவரும் கலாய்ப்பாரு. நெக்ஸ்ட் அப்படியே தேர்ட் ஃப்ரெண்டு வருவாங்க. அவங்க பேரு காயின். அவங்க வந்தவனையுமே நம்ம ஹீரோ அப்படியே கேமராவை எடுத்துட்டு போயிட்டு, இன்னைக்கு நான் பிளைண்ட் டேட் போறேன், அதை பத்தி எதாவது சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அந்த பொண்ணா, நீ பிளைண்ட் டேட்லாம் போகாத, இங்கே இரு, உனக்கு தெரியாதா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க கியூட்டா சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் அதை யாரும் பெருசாலும் எடுத்துக்கவே மாட்டாங்க அவங்க அப்படி சொன்னதுக்கு. அப்பதான் எல்லாருமே நம்ம எல்லாரும் இங்க இருக்கோம், இந்த ஹூன் எங்க போனா அப்படின்னு பேசிக்குவாங்க. அப்போ எல்லாரும் மாத்தி மாத்தி மித்தவங்களை பார்த்து சிரிச்சுக்குவாங்க. கண்டிப்பா ஹூன் இந்நேரம் வெறும் ஷார்ட்ஸோட கண்டிப்பா ரோட்ல தான் சுத்திக்கிட்டு இருப்பான். அவங்க அம்மா அப்பா இந்நேரம் வீட்டை விட்டு துரத்தி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க இங்க பேசி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அப்படியே நம்மளுக்கு நம்ம ஹூன் தான் காட்டுவாங்க. இது யாருன்னு தெரியுதா? கண்டிப்பா வெல்கம் டு வாய்கிகி, மேரி மை ஹஸ்பண்ட். இந்த சீரீஸ்லாம் பார்த்தவங்களுக்கு இவர் யாருன்னு கண்டிப்பா தெரியும். என்னன்னா, நம்ம சாங் வர வெளியிலேயே நம்ம ஹூனை பார்த்துருப்பாங்க. வெறும் ஷார்ட்ஸ் மட்டும் போட்டுட்டு ரோட்ல சுத்திக்கிட்டு இருப்பாரு. நம்ம ஹூனு, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி எனக்கு ஏதாவது ஒரு ட்ரெஸ் மட்டும் வாங்கி கொடு அப்படிங்கிற மாதிரி நம்ம சாங் கிட்ட அவர் ஹெல்ப்பும் கேட்பாரு. ஆனா நம்ம சாங்கா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி, இங்க ஒரு பையன் வெறும் ஷார்ட்ஸ் மட்டும் போட்டு சுத்திக்கிட்டு இருக்கான், வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி பிராங்க் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. நம்ம ஹூனும் பின்னாடியே ஓடுவாரு. திடீர்னு அப்புறம் நிறைய கேர்ள்ஸ் வந்துருவாங்க. வேற வழியே இல்லாம இந்த ட்ரை கிளீனிங்லாம் கொடுப்பாங்கல்ல, அந்த கடைக்குள்ள போய் எனக்கு ஏதாவது ஒரு ட்ரெஸ் கொடுக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லி வாங்கிக்கிட்டு ஒரு நைட்டி மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டுக்கிட்டு நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்து சேருவாரு. அதுக்கடுத்து நம்ம ஹீரோவுக்கு பிளைண்ட் டேட்டுக்கு லேட் ஆயிரும். ஸோ அவர் அதுக்காக டக்கு டக்குன்னு வேகமாக கிளம்பிடுவாரு. நம்ம ஹீரோ அப்படி கிளம்பி வெளியே போவார் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பாய் சொல்லிட்டு. அப்போ சடனாக ஒரு செகண்ட் அப்படி நின்று யோசிப்பாரு. நான் என்னதான் பிளைண்ட் டேட் போனாலும் என் மைண்டுக்குள்ள ஒரு பொண்ணு சின்ன வயசுலேருந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கா. அவளை என் ஃபர்ஸ்ட் லவ்னு கூட சொல்லலாம். ஆனால் என்ன, அவன் என் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சோகமாகவும் ஒரு மாதிரி சேடாக சொல்லிக்குவார் அவருக்குள்ளேயே. ஆனால் அது என் ஃப்ரெண்டுங்கிறனால நான் அதுலேருந்து மூவ் ஆன் ஆகி தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி அவரே யோசித்துக்குவார். அப்போது நம்ம சாங் அந்த இடத்துக்கு வந்து, உன்னோட பிளைண்ட் டேட் இன்னைக்கு என்னோட காஃபி ஷாப்பில் தானே, ப்ளீஸ் 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 நான் அப்படியே வேலைக்கு போகிறேனே, என்னை அப்படியே இறக்கி விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி க்யூட்டாக கேட்பாங்க. நம்ம ஹீரோவும் சரி வந்து தொலை அப்படிங்கிற மாதிரி ஏற்றிக்குவார். அவங்க 2 பேரும் பைக்கில் போகிறப்ப தான் நம்ம ஹீரோ திரும்பி எப்படி யோசிப்பார், அந்த ஃபர்ஸ்ட் லவ் யாருன்னா இந்த சாங் தான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்குவார். அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக், ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட்டில் நம்ம சாங்கோட அப்பா இறந்துருவார். அதை நினச்சி நம்ம சாங் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. அவங்க கவலைப்படுறது நம்ம ஹீரோவால் ஏற்றுக்கவே முடியாது. அப்போ தான் அவருக்கு ஃபர்ஸ்ட் டைம் ரியலைஸ் ஆகும், சாங்கை அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. ஆனாலும் இன்ன வரைக்கும் அவர்கிட்ட இருக்க லவ் அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கவே மாட்டார். அவங்க அப்பா இறந்துட்டனால நம்ம சாங் அந்த வீட்டையே காலி பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்ணுவார். கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் அப்படியே பேக் பண்ணி எடுத்து வச்சு, ஹீரோயின் மனசை எப்படியான்னு மாற்றணும், அவர் ரொம்ப சுகமாக இருக்கக்கூடாதுங்கிறக்காக, இங்கே பாரு நான் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணிட்டேன் அப்படின்னு சிரிச்சிட்டே சொல்லுவார். உடனே நம்ம சாங், இந்த நிலைமையிலே உன்னால் எப்படி என்னை பார்த்து சிரிக்க முடியுது, தயவு செஞ்சு சிரிக்காது, இனிமேல் அடி வெளுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. எங்கள் அப்பா இறந்தனால எங்கள் ஃபேமிலியே இப்போ பேங்க்ரப்ட் ஆகி இந்த வீட்டை விட்டே காலி பண்ணி போகிறோம், நீ என்னன்னா சிரிச்சுக்கிட்டு இருக்கியா, இனிமேல் நான் சொல்கிற வரைக்கும் நீ என்னை பார்த்து சிரிக்கவே கூடாது அப்படிம்பாங்க. நம்ம ஹீரோவும் சரி சரி நீ சொல்கிற வரைக்கும் நான் சிரிக்கவே மாட்டேன், போதுமா, ஹாப்பி அப்படின்றவர். அடுத்து அப்படியே அவங்க அந்த வீட்டை காலி பண்ணி கிளம்பிடுவாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவாங்க அவங்க அப்பாவை நினச்சி. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்லுவார்னா, 3 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மாவும் இதே டேட்டில் தான் இறந்து போனாங்க,
எல்லாமே நம்மளுக்கு போக போக மூவ் ஆன் ஆகி போகிற மாதிரி தான் இருக்கும். நீ ஃபீல் பண்ணாத, நாங்களாம் உனக்கு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவார். அடுத்து அப்படியே அவங்க ஸ்கூலில் தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோ நல்லா தூங்கிக்கிட்டு இருப்பாரு. அங்கே சார் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருப்பாரு. நம்ம சாங் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பேப்பரில் ஒன்று எழுதி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக அப்படியே அழகா எல்லாரும் அட் அ டைமில் எழுந்திரிச்சு ஒரு டனல் மாதிரி ஃபார்ம் பண்ணி அதுக்குள்ளே அந்த பேப்பரை போட்டு நம்ம ஹீரோ கிட்ட கொடுப்பாங்க. அதை பார்க்கவே செம ஃபன்னாக இருக்கும். ஆக்சுவலி நம்மளும் இப்படி தானே பண்ணியிருப்போம் நம்ம ஸ்கூல் டைம்ஸ்லாம். முன்னாடி எங்கள் சார் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருப்பாரு, ஆனால் இங்கே நம்ம பேக் பெஞ்சில் நல்ல அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருப்போம். அதே மாதிரி தான் இந்த கேங்கும் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ அந்த பேப்பரை அப்படி ஓப்பன் பண்ணி பார்ப்பாரு. அதில் எனக்கு கேன்டீனில் போய் கேக் வாங்கிட்டு வா அப்படிங்கிற மாதிரி நம்ம சாங் சொல்லியிருப்பாங்க. நம்ம ஹீரோ சார் இருக்காரு, கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற எந்த ஒரு ஞாபகமும் இல்லாமல் ஓகே அப்படின்னு கத்திடுவார். உடனே அவங்க சார் ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுத்து வெளியே உட்கார வச்சிருவாரு. அதுக்கெல்லாம் அசர்ற ஆளா நம்ம ஹீரோ அந்த பனிஷ்மெண்ட்ல அசால்ட்டாக செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. அந்த கிளாஸ் முடிஞ்சு பெல் அடித்த உடனே வேகமாக கேன்டீனுக்கு தான் ஓடுவார். போகிற வழியில் ஒரு 4 சீனியர் பொண்ணுங்க வேற நிப்பாட்டிடுவாங்க. நிப்பாட்டி என்னோட ஃப்ரெண்டு ஒன்றை லவ் பண்ணுறாளாம், அவள் தான் அந்த ஸ்கூலோட பியூட்டி, ஆனால் அவளுக்கு ஒன்றை தான் பிடிச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவா, சாரி சீனியர்ஸ், எனக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்லை, நான் இப்போ உடனடியாக கேன்டீனுக்கு போய் ஆகணும் அப்படின்ட்டு அந்த பொண்ணை நோஸ் கட் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவார். அதுக்கடுத்து நம்ம சாங்குக்கு ஒரு கேக்கை வாங்கி அவங்க கையில் கொடுத்துருவாரு. அவங்களும் அதை ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. இதை நம்ம ஹீரோ பார்க்குறப்ப அவருக்கும் ஹாப்பியாக இருக்கும். இப்படி தான் சொல்லாமலே என்னோட ஃபர்ஸ்ட் லவ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இப்போ ப்ரெசென்ட்டில் நம்ம ஹீரோ அப்படின்னு நினச்சி பார்த்துட்டே வருவார். இப்போ நம்ம ஹீரோ என்ன நினைப்பாருன்னா, நம்ம லைஃப் இனிமேல் நம்ம வேஸ்ட் பண்ணவே கூடாது சாங்கை நினச்சிக்கிட்டே. இந்த உலகத்தில் எவ்வளோ அழகான பொண்ணுங்க இருக்காங்க, அதில் ஏதாவது ஒரு அழகான பொண்ணை பார்த்து லவ் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு முடிவோடு இப்போ சுற்றிக்கிட்டு இருக்காரு. அப்படியே 2 பேரும் அந்த காஃபி ஷாப்புக்கு வந்துடுவாங்க. நம்ம சாங் அங்கே பார்ட் டைம் ஒர்க்கராக இருப்பாங்க, அவங்க வேலை பார்க்க போயிடுவாங்க. நம்ம ஹீரோ அப்படியே வந்து தேடி பார்ப்பாரு, எந்த பொண்ணு நம்ம பிளைண்ட் டேட்டு அப்படின்ட்டு. அங்கே ஓரத்தில் ஒரு பொண்ணு அழகாக தனியாக உட்காந்துருப்பாங்க. ஸோ இவங்க தான் கண்டிப்பாக நம்ம பிளைண்ட் டேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பக்கத்தில் போய் உட்காருவார். அப்படி அதுக்கடுத்து நம்ம ஹீரோவாக பேச ஆரம்பிச்சிருவாரு. என்ன நான் லேட்டாக வந்துட்டேனா, சாரி, என் பிக்சர் உங்களுக்கு வந்து சேர்ந்துருக்கணுமே அப்படிங்கிற மாதிரி அவராக பேச ஆரம்பிச்சிருவாரு. அந்த பொண்ணுக்கு ஒன்றுமே புரியாது, ஒரு மாதிரி பார்க்கும். என்ன நான் நல்லா இல்லையா, ஏன் இப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு நம்ம ஹீரோ. சே அப்படிலாம் இல்லை அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்லிடும். அந்த பொண்ணு ஒரு கேமரா வேற வச்சிருக்கோம். அதை பார்த்து நம்ம ஹீரோ உடனே, வாவ், உங்களுக்கும் ரெக்கார்டிங்னா பிடிக்குமா, எனக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். நம்ம ஹீரோ, பார்த்தீங்களா நம்மளுக்குள்ள நிறைய காமனோட இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். உங்களுக்கு காஃபி வேணுமா, நான் போய் ஆர்டர் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போயிடுவார். அங்கே போனால் நம்ம சாங், இவளா உன் பிளைண்ட் டேட்டு, அவள் பார்க்க ரொம்ப ஓல்டாக இருக்கிற மாதிரி இருக்காடா அப்படிம்பாங்க. அதெல்லாம் அழகாத்தான் இருக்கா, நீ வாயை மூடிட்டு காஃபியை மட்டும் போடு அப்படிம்பாரு நம்ம ஹீரோ. அப்போ அந்த இடத்துக்கு பாஸ் வந்துடுவார். வந்துட்டு, சாங், என்னோட அசைன்மெண்ட்டெல்லாம் வந்துட்டு எழுத சொல்லி கொடுத்தேன், எல்லாம் முடிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. என்னன்னா அந்த பாஸ் வந்து அவரோட அசைன்மெண்ட்டையும் அவரோட ஃப்ரெண்டோட பேப்பர் ஒர்க்ஸையும் எழுத சொல்லி நம்ம சாங் கிட்ட தான் கொடுப்பாங்க போல. இது வந்து நம்ம சாங்குக்கு பிடிக்காது, ஆனால் வேற வழி இல்லாமல் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை எழுதி கொடுத்துருப்பாங்க. திரும்பி அதே மாதிரி அவர் கேட்கறனால அதெல்லாம் நீங்கள் தான் பண்ணணும், அதை எப்படி நான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உடனே அந்த பாஸ், இந்த மாதிரி ஆட்டிடியூடோடலாம் இங்கே வேலையே பார்க்க முடியாது, நீ என்ன ஒழுங்கா வேலை பார்க்குற, நேற்று நைட்டு குப்பையெல்லாம் எடுத்துட்டு போய் வெளியே போடலை, கிச்சன் பாரு எவ்வளோ மெஸ்ஸியாக இருக்கு அப்படின்ட்டு ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்ஸாக அடுக்கிக்கிட்டே போவார். இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோவுக்கு கடுப்பாகும். அவர், இருடா இப்படி அவளை திட்டுற, இப்போ பார் அவள் பதிலுக்கு ஒன்று எப்படி திட்ட போறா அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஏன்னா நம்ம ஹீரோவுக்கு தெரியும்ல நம்ம சாங் எவ்வளோ பெரிய ஒரு அராத்து அப்படின்னு. ஆனால் அங்கே நடந்ததே வேற. நம்ம சாங்கா எத்தனை பேஜஸ் எழுதணும் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. உடனே அந்த பாஸ், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, இனிமேல் அதுக்கு நான் வேற ஒரு எம்ப்ளாயி வச்சுக்கிறேன், நீ இனிமேல் நீங்கள் வேலையே பார்க்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. நம்ம ஹீரோக்கும் ஷாக்கு, நம்ம சாங்குக்கும் ஷாக்கு. இப்படி சொன்ன உடனேயுமே நம்ம ஹீரோவுக்கு கோவம் வந்துடும். அந்த பாஸ் அப்படியே பக்கத்தில் கூப்பிட்டு மூஞ்சிலேயே ஒரு குத்து குத்திடுவாரு. அந்த பாஸ், நீ யாருட என்ன அடிக்கிற, நீ என்ன சாங்கோட பாய் ஃப்ரெண்டா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. உடனே நம்ம ஹீரோவும் உணர்ச்சி வசப்பட்டுட்டு, ஆமாண்டா நான் சாங்கோட பாய் ஃப்ரெண்ட் தான், அதுக்கு என்ன இப்போ உனக்கு அப்படின்னு சொல்லி இன்னொரு குத்து குத்திடுவாரு. அதுக்கடுத்து சாங்கையும் நம்ம ஹீரோவையும் அந்த காஃபி ஷாப் விட்டு வெளியே தள்ளிடுவாங்க. நம்ம சாங் திட்டுவாங்க, டேய் நானே சமாளிச்சிருப்பேன், நீ எதுக்கிட்ட தேவையில்லாம வந்து முக்கோட உடச்சி இப்போ என் வேலையே போயிடுச்சுடா அப்படிங்கிற மாதிரி அவங்க கத்துவாங்க. அப்போதான் நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வரும், ஐயோ நம்ம பிளைண்ட் டேட் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த திரும்பி பார்ப்பாரு. பார்த்தா அந்த பொண்ணு போயிருக்கும். ஐயோ எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அவள் போயிட்டாளே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கவலைப்படுவார். அதுக்கு நம்ம சாங் சொல்லுவாங்க, ஆமாம் எல்லாரும் முன்னாடி நான் சாங்கோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னேன்னா அந்த பொண்ணு எப்படிடா இருப்பா, அதான் கிளம்பிட்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம சாங் திட்டிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. நம்ம ஹீரோவோ, ஐயோ போச்சே போச்சே என் பிளைண்ட் டேட் போச்சே அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருப்பாரு. ஆனால் இது எல்லாத்தையுமே அந்த பொண்ணு வந்து தூரத்தில் நின்று பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். இவன் இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டராக இருக்கானே அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு போயிடும். இப்போ நம்ம சாங்குக்கு இந்த வேலை போயிருச்சா, அப்படியே சோகமாக ரோட்டில் நடந்து வந்துக்கிட்டு இருப்பாங்க. நான் பார்க்குற 4 பார்ட் டைம் ஒர்க்கில் ஒரு ஜாப்லேருந்து என்னை ஃபயர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சோகமாக நடந்து போவாங்க. அப்போ ஒரு கடையை கிராஸ் பண்ணி போகிறப்ப அங்கே ஒரு அழகான ஷூவை பார்ப்பாங்க. அதை பார்த்து அப்படியே நம்ம ஹீரோயின், எனக்கும் மித்தவங்கள மாதிரி அழகாக ட்ரெஸ் பண்ணணும், அழகாக ஷூஸ் போட்டுக்கணும் அப்படின்ட்டு ஆசை.
அதே மாதிரி எல்லா கேர்ள்ஸ் மாதிரி எனக்கும் டேட் பண்ணணும்னு ஆசை. ஆனால் அந்த டேட்டிங் வந்து கண்டிப்பாக ஜியான் கூட தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. ஆக்சுவலி ஜியான்ங்கிறதும் இவங்க கேங்கில் இருக்க ஒரு பையன் தான். நம்ம சாங்குக்கு அந்த ஜியான் மேலே ஒரு கண்ணு. இப்போ புரியுதா அந்த லவ் ட்ரையாங்கிள்? நம்ம ஹீரோ சாங்கை ஃபர்ஸ்ட் லவ்வாக வச்சிருக்காரு சின்ன வயசுல இருந்தே. நம்ம சாங்கை ஜியானை ஃபர்ஸ்ட் லவ்வாக வச்சிருக்காங்க சின்ன வயசுல இருந்தே. அப்படியே நம்ம ஹீரோயின் கவலைப்பட்டுக்கிட்டு ஆனால் என்னோட ரியாலிட்டி இப்படி பல பார்ட் டைம் ஒர்க்ஸ்லாம் பண்ணணும் ஐயோ அப்படிங்கிற மாதிரி சலிச்சுக்குவாங்க. அடுத்து அப்படியே நம்மளுக்கு நம்ம காயனோட பார்லரில் தான் காட்டுவாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோ, நான் உனக்கு ஒரு பேர்டனை குறைச்சிருக்கேன், உன்னை ஒரு வேலையிலேருந்து தூக்கி உன் கஷ்டத்தில் நான் குறைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. நம்ம சாங்கும் பேசாமல் போயிருடா அப்படிங்கிற மாதிரி கத்தி விட்டுருவாங்க. நம்ம காயன் கேட்பாங்க, சாங் உனக்கு என்ன மாதிரி நான் ஹேர் கட் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்நேரத்தில் நம்ம ஜியான் வருவான். வந்து காயன் கிட்ட இதில் கொஞ்சம் சிக்கன் இருக்குது, உங்கள் அப்பாவுக்கு பிடிக்கும்னு சொல்லி நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி கொடுப்பான். அதை அவன் சொன்னோன்னே நம்ம ஹீரோ, ஹூன், அப்புறம் சாங் எல்லாருமே ஒரு மாதிரி சேடாக ரியாக்ட் பண்ணுவாங்க. நம்மளுக்கு அது ஏனே புரியாது. அப்போ நம்ம ஜியான் பார்த்து கேட்பாரு, என்ன சாங் நீ ஹேர் கட் பண்ண போறியா அப்படின்ட்டு. ஆமாம், புதுசாக ஒரு ஸ்டைல் பண்ணலான்னு நினச்சேன் அப்படின்பாங்க. இல்லை நீ எதுவுமே பண்ணாத, இப்படியே விடு, இது அழகா இருக்கு அப்படின்ட்டுருவாங்க. உடனே நம்ம சாங்குக்கு அவ்வளோ ஹாப்பியாயிரும். இதுவே அழகா இருக்குன்னு சொல்லி சொல்கிறான், அப்போ அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கு போல அப்படின்னு சொல்லி அவங்களே சிரிச்சுக்கிட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட எனக்கு ஹேர் கட் பண்ண வேண்டாம், இந்த ஸ்டைலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. இதுக்கு நடுவில் நம்ம ஹீரோ வேற அந்த பிளைண்ட் டேட் பொண்ணோட நம்பர் இருக்கும்ல, அந்த பொண்ணுக்கு மெசேஜ் பண்ணுவார். ஐயோ அன்னைக்கு பார்த்த பொண்ணு வந்து என்னோட ஃப்ரெண்டு தான், அவள் ஒரு ப்ராப்ளமில் இருந்தனால நான் அப்படி சொல்ல வேண்டியதாக போச்சு, நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க, என் டெக்ஸ்ட்டுக்கு தயவு செஞ்சு ரிப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பல மெசேஜ் அவர் போட்டு விடுவார் அந்த பொண்ணுக்கு. அடுத்து அப்படியே நம்ம ஹீரோ வீட்டில் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஒன்றா சேர்ந்துருப்பாங்க. அப்போ அந்த இடத்துக்கு சாங் வந்து அவங்க லக்கேஜோட வருவாங்க. எல்லாரும் ஷாக்காக பார்ப்பாங்க. நம்ம ஹீரோ பக்கத்தில் போய், என்ன ஊருக்கு எதுவும் போறியா இல்லை எங்கேயும் மூவ் ஆன் ஆகிறியா, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம சாங்கா வேகமாக வந்து ஒரு டின் பியர் எடுத்து ஃபஸ்ட்டு குடிச்சிருவாங்க நல்லா கடன்ட்டு. நம்ம ஹீரோயின் அப்படியே ஒரு லெட்டர் எடுத்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீட்டுவாங்க. இந்த லெட்டரை எழுதி வச்சுட்டு எங்கள் அம்மா இந்த ஊரை விட்டே போயிட்டாங்க அப்படின்ட்டு ரொம்ப சோகமாக சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நீயும் உன் தங்கச்சி இனிமேல் என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க. அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கிளம்பிடுவாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஒன்றுமே புரியாது. ஆனால் நம்ம ஹீரோ மட்டும் வேகமாக அப்படியே நம்ம சாங் பின்னாடியே போவார். என்ன பண்ண போகிற என்னன்னு சொல்லி நானும் உன் கூடயே வரேன் அப்படின்ட்டு. நான் போய் என் தங்கச்சியை ஊரில் இருக்க எங்கள் ஆன்ட்டி வீட்டில் விட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரின்னு நம்ம ஹீரோவும் கூடயே போயிடுவார். அவர் போகிறப்ப அப்படி யோசிச்சுட்டே போவார். இதுக்காக தான் நான் சாங்கு கிட்ட என் லவ்வை சொல்லவே இல்லை, அவள் கூட இன்வால்வ் ஆனாவே ஏதாவது ஒரு பிரச்சனையில போய் முடிகிற மாதிரியே இருக்குது. இந்த உலகத்தில் எவ்வளோ கேர்ள்ஸ் இருக்காங்க, நான் எவ்வளோ அழகாக என்ஜாய் பண்ணலாம், அதை விட்டுட்டு நான் போய் பிரச்சனையில் குதிக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டே வருவார். அதுவே இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம சாங் வந்து ரொம்ப கவலைப்படுவாங்க தங்கச்சி நினச்சி. ஏன்னா தங்கச்சியை போய் இப்போ ஆண்ட் வீட்டில் போய் விட போகிறாங்க, தங்கச்சியை பிரிஞ்சு இருக்கணும், அம்மா போயிட்டாங்க, இப்படி தன்னோட ஃபேமிலியே இப்படி செதஞ்சு போயிடுச்சேன்னு சொல்லி நம்ம சாங் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அடுத்து நம்ம ஹீரோயின் அவங்க சிஸ்டரை போய் அவங்க ஆன்ட்டி வீட்டில் விட்டுருவாங்க. அவங்க ஆன்ட்டி, அடுத்து என்ன பண்ண போகிற, எப்போ வந்து திரும்பி உன் தங்கச்சியை கூப்பிட்டுக்க போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இந்த நிலைமையில் நீ காலேஜ்லாம் போகணும்னு அவசியமா என்ன, ரொம்ப செல்ஃபிஷாக யோசிக்காத, சீக்கிரம் வந்து உன் தங்கச்சியை கூப்பிட்டு போகிற வழியை பாரு, உங்கள் அம்மா அப்பா போயிட்டா நீ தான் இனிமேல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஹார்ஷாக பேசி அங்கேருந்து அனுப்பிச்சிருவாங்க நம்ம ஹீரோயினை. சரி அட்லீஸ்ட் தங்கச்சியான்னு இப்போதைக்கு ஏற்றுக்கிட்டாங்களே அவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட நம்ம சாங் அங்கேருந்து போயிடுவாங்க. அதுக்கடுத்து அங்கேருந்து நம்ம ஹீரோவும் நம்ம சாங்கும் கிளம்பி போய் ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம சாங் வந்து கேட்பாங்க கவலையா, எங்க அம்மா யார்கிட்டலாம் பணம் வாங்கி வச்சிருக்காங்கன்னு தெரியலையே, ஒருவேளை ஜியானோட அப்பா கிட்டே வாங்கியிருப்பாங்களோ அப்படின்ட்டு அவங்க லவ் ட்ராக்ல எந்த பிரச்சனையும் வந்துருமோன்ட்டு இன்னொரு பக்கம் யோசித்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அப்படியே நம்மளுக்கு நம்ம ஜியானோட அப்பா கடையில் தான் காட்டுவாங்க. அவங்க அப்பா சொல்லிக்கிட்டு இருப்பாரு, கொஞ்சம் ரூபாய் வாங்கினா அதை திருப்பி கொடுத்தா திரும்பி இன்னும் கொஞ்சம் காசு வாங்கினா, ஆனால் அதை இன்னும் சாங்கோட அம்மா கொடுக்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிக்கிட்டு இருப்பாரு. உடனே அதுக்கு நம்ம ஜியான், ஓகே அதை எப்படியா நம்ம திருப்பி வாங்கிடலாம், ஆனால் இப்போதைக்கு அதை பற்றி நீங்கள் சாங்க கிட்ட எதுவுமே சொல்லாதீங்கப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜியானும் அவங்க அப்பாட்ட சொல்லி வச்சிருவாரு. அப்படியே நைட் ஆயிரும். நம்ம ஹீரோ பார்ப்பாரு, சாங் வந்து அவளோட லக்கேஜை வந்து திரும்பி எடுத்துருக்கவே மாட்டா, எங்கே போனா இன்னமும் ஒர்க் முடியாமல் இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாரு. சரின்னு சொல்லி அவளை தேடி போகலான்னு சொல்லிட்டு போய் பார்ப்பாரு. அவள் ஒர்க் பண்ணுற இடத்துல அப்படி சொல்லி நிறைய இடத்துல தேடி பார்ப்பாரு. அவ எங்க இருக்கானே தெரியாது. ஸோ மித்த 2-3 ஃப்ரெண்ட்ஸுமே வந்துருவாங்க சாங் எங்க போனா அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு. நம்ம சாங்கா ஒரு பிரிட்ஜ் மேலே அப்படி நடந்து போய்கிட்டே இருப்பாங்க. அங்கெல்லாம் இந்த ஹெல்ப்லைன் நம்பர் வச்சிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? SOS ஹெல்ப்லைன் நம்பர். அந்த நம்பருக்கு நம்ம ஹீரோயின் அப்படியே ஃபோன் போட்டு, இந்த உலகத்தில் லவ்னு சொல்லி ஒன்று இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அந்த லேடியும் சரி இந்த பொண்ணு ஏதோ தப்பான முடிவு எடுக்க போகுதுன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு, நீ பேசுமா, நீ என்ன பேசணும்னு நினைக்கிற பேசு, எல்லாத்தையும் கேட்க நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேச்சு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே அழுதுகிட்டே, இந்த உலகத்தில் ஹோப்புன்னு சொல்லி எதுவும் இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியலை, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பார்ட் டைம் ஜாப் ஒர்க் பண்ணி ஒரு பாதி செமஸ்டர் நான் தாண்டி இருக்கேன், அதுக்கு யாருமே நான் அப்ரிஷியேட் பண்ணவே இல்லை, என் ஃபேமிலிக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் உழைக்கிறேன், நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன், அதை யாருமே பார்க்கவே மாட்டேங்கிறாங்க, எனக்கு போகிற கூட ஒரு இடமும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம சாங் வந்து ரொம்ப கவலைப்பட்டு அழுது அந்த லேடி கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுவே அப்படியே ஈவென்ச்சுவலா இந்த சைடு நம்ம ஹூனையும் நம்ம காயோனையும் தான் காட்டுவாங்க.
அவர் கேட்பாரு, நான் ஏன் எப்போ பார்த்தாலும் வெறும் ஷார்ட்ஸ் மட்டும் போட்டுட்டு ரோட்ல திரியிறேன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்பான். அதுக்கு காயின் சொல்லுவா, உனக்கு காலேஜ் போக இஷ்டம் இல்லை, ஏன்னா உனக்கு வேற ஒரு பேஷன் இருக்கு, அதை நீ தெரியப்படுத்தணுங்கிறக்காக தான் அப்படி பண்ற அப்படின்னு சொல்லி சொல்லுவா. அதுக்கு நம்ம ஹூன் உனக்கா நீ இவ்வளோ தெரிஞ்சிருக்கு, ஆனால் நான் ஏன் இதெல்லாம் பண்றேன்னு சொல்லி என் பேரண்ட்ஸ் என்கிட்ட கேட்டதும் இல்லை, அவங்களுக்கு ஒரு ஐடியா கூட இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சைடு இருக்க ஒரு சுகத்தை அவர் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அப்படி இந்த சைடு நம்ம சாங், கடவுளே உனக்கு மனசாட்சி இருக்கா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருப்பாங்க. பின்னாடி பார்த்தா சைரன் சத்தமாக கேட்கும். என்னன்னா நம்ம சாங்கை தேடி போலீஸ் வந்திருப்பாங்க, அவங்க சூசைட் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லி. நம்ம சாங்கா சிரிச்சுக்கிட்டு அப்படியே கையை தூக்குவாங்க. ஐயோ நான் சூசைட்லாம் பண்ணிக்க மாட்டேங்க, போச்சு சோலி முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டு கையை தூக்கி அப்படியே அங்கேயே உட்காந்துருவாங்க. இதோட அப்படியே எபிசோட் 1 முடிஞ்சு. இப்படியே நம்ம சாங்குக்கு இருக்கிற ஃபேமிலி இஷ்யூஸையும், இந்த ஃபேமிலி இஷ்யூஸ்னாலேயே நம்ம சாங்கு கூட க்ளோஸ் ஆக முடியாம இருக்கிற நம்ம ஹீரோவையும் நம்மளுக்கு இந்த எபிசோட்ல காட்டியிருப்பாங்க. அதை விட ஒரு லவ் ட்ரையாங்கிளையும் நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. நம்ம ஹீரோ சாங்கை விரும்புவாரு, சாங்கு ஜியானை விரும்புவாங்க. இதுல கடைசியில யார் கூட சேருவாங்க, இல்ல எல்லாருமே தனித்தனியா போயிருவாங்களா அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைனால அப்படிங்கிற பேலன்ஸ் கதையை நாளைக்கு எபிசோட நம்ம பார்ப்போம். நாளைக்கு நான் போட போற வீடியோ உங்களுக்கு கரெக்டா நோட்டிஃபை ஆகணும்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ கரெக்டா உங்களுக்கு வரும். ஓகே கைஸ், நாளைக்கு வீடியோல உங்களை பார்க்குறேன். பாய்.